Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Because தலபதின்னும் போது ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகணும். இன்னொன்று அந்த ஆர்ட் எப்படியோ இவ்வளோ பெரிய வைரலான விஷயம், அது கண்டிப்பாக வைரலான விஷயம் தான். தளபதி கண்ணில் பட போகுதுன்னும் பொழுது நான் யாருன்னு அவருக்கு தெரிய போகுது அப்படின்னும் போது அதோட சுவாரஸ்யமே அந்த இதுவும் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு. பாடி மாடிஃபிகேஷன்ல எக்ஸ்ட்ரீம்னா என்னென்ன இருக்கு? எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தா கடவுள் வந்து படைக்கும் பொழுது ஆணோ பெண்ணோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னே கேட்பாங்க எந்த குறையும் இல்லாமல் வந்து பிறந்திருக்கா குழந்தை, அது போதும் சந்தோஷன்ட்டு. அந்த குறையை வந்து நல்ல குழந்தை பிறந்தா கூட அதை குறையாக ஆக்குறது தான் பாடி மாடிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேஷனேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் 13 lakhs செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ செலவு பண்ணது காசு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களா? அவங்க வீட்டில் கொடுத்துருக்கலாம். ஒரு எப்படி சாதாரணமாக ஒரு பையன் வந்த உடனே அவர் சொல்கிற அளவுக்கு பெருசாக நிறைய டேட்டஸும் பண்ணி இல்லை. ஓகே, பாடி மாடிஃபிகேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியா தவறா? ஓகே, அப்போ அவங்க சரியாக இருக்காங்களான்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்துருவீங்களா? தப்பு இருக்கும். எல்லாருமே இங்கே தப்பானவங்க தான், எல்லாருமே இங்கே வந்து கெட்டவங்க தான். ஆனால் வந்து கேவலமாக இருக்க வேணாம். டாட்டூன்னு எடுத்துக்கலாம். இப்போ டாட்டூவில் வந்து இப்போ ஒன்றும் செய்யாது, பட் இன் ஃபியூச்சரில் உடம்புல வந்து கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? டாக்ஸ் போனவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க சாகிற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறம் சாவத்துக்கு முன்னாடி வேணால் அப்பா வருதான்னு பார்த்துன்னு இருப்பா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேலை. இந்த பையன் வந்து 2 yearsக்கு முன்னாடியே அந்த டங் கட் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், இல்லை வந்து ஐ இன்ஜெக்ட் பண்ணது நிறைய பேருக்கு 1 year-ஆகவே ரீசெண்ட் டைம்ஸில் ஏலியன் எமோன்றது யாருன்னு தெரியும். ஸோ அப்போல்லாம் அரெஸ்ட் ஆகாமல் இப்போ அரெஸ்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம பண்ணிக்கிறது வேறு. ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய்ட்டு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் வெளியே கண்ட்ரியில் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹார்ட் சர்ஜரி வெளியே கண்ட்ரியில் பண்ணிக்கலாம், கண்ணுக்கு ஒரு மெடிக்கல் ரீதியாக நீங்கள் வெளியே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் நீங்கள் வெளியே பண்ணிட்டீங்க. பட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணதுக்கு இவர் பண்ணிட்டார் இன்னொருத்தருக்கு. அது அஃபிஷியலாகவும் வீடியோவும் போடுறாரு. வீடியோ போடாமல் பின்னாடி பண்ணாலும் அது குற்றம் தான், வீடியோவில் காட்டினாலும். Again Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. Hello, hi, I'm Tamil viewers. நான் உங்கள் ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்களின் கதாநாயகன் அண்ட் டாட்டூ ஆர்டிஸ்ட் சொன்னாலே எல்லாரோட மைண்டில் ஃபஸ்ட்டு நினப்புக்கு வரதுக்கு முன்னாடி மனசில் ஃபஸ்ட்டு நினப்புக்கு வரது யாருன்னா நம்ம சேட்டை ராஜேஷ் ப்ரோ தான். ஸோ அவங்கள தான் இன்னைக்கு நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். வெல்கம். ரொம்ப ஷையாக்குறீங்க. வெல்கம்ங்க. சரி, வணக்கங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் எத்தனை பேரை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்காங்க. நீங்கள்? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் வர போயிட்டு இருந்தீங்க. நம்ம பாலாஜி அண்ணனுக்கு வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி தளபதி அப்படியே ஆர்ட்லாம் பண்ணி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்தது. ஸோ எப்படி இருந்தது அந்த டைம்? இருந்தா அந்த ஜேர்னி நல்லா இருந்ததுங்க. அது ரயில் பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது, ரொம்ப சந்தோஷமானது. ஆமாம், பிகாஸ் தளபதின்னும் போது ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து தான் ஆகணும். இன்னொன்று அந்த ஆர்ட் எப்படியோ இவ்வளோ பெரிய வைரலான விஷயம், அது கண்டிப்பாக வைரலான விஷயம் தான். தளபதி கண்ணில் பட போகுதுன்னும் பொழுது நான் யாருன்னு அவருக்கு தெரிய போகுது அப்படின்னும் போது அதோட சுவாரஸ்யமே அந்த இதுவும் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பாரு. அவர் கண்ணில் பட்டுருக்கும் போது அது சந்தோஷம் தானே. நம்மளுக்கு பிடிச்சவங்க கண்ணில் படுதுன்னும் போது அது சந்தோஷம் தானே. தெரியும், தளபதி ஃபேன். நீங்கள் ஃபேன் கிடையாது, பிடிக்கும். ஓகே, நான் ஃபேன் ஒருத்தருக்கு மட்டும்தான், அது எனக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ அதனால எனக்கு பிடிக்கும், யாரையும் வெறுக்கலை, தளபதியும் ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் கண்ணில் படுதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். அது பாலாஜி அண்ணே எனக்கு ஆல்ரெடி தெரியும். அவருக்கு அது பண்ணியிருக்கணும் போது அவர் கூட நடந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாமே சந்தோஷமாக போன விஷயம். ஓகே ஓகே. ஸோ இடையில வந்துட்டு பெரிய இன் பொண்ணுமா சின்ன இன் பொண்ணுமா அப்படிலாம் போட்டு ஒரு ப்ராங்க்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ ப்ராங்க்ல அது ரியலாக நடந்தது. ஓ, அது போடுறதுக்கு முன்னாடி சும்மா இல்லை போட்ட கரெக்டாக தான் இருந்தாலும் அது ரியலாக வந்து நடந்த ஒரு விஷயம். எனக்கு சின்ன டவுட் வந்தது ப்ரெஷரில். ஓகே ஓகே ஓகே. அது வந்து தப்பாகிடுமோ அப்படின்ட்டு, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறேன்னாங்க. சரி நல்லா இருக்கு, அப்படியே ப்ராங்காக போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது தப்பெல்லாம் ஆகல, கரெக்டாக போட்டு அது கரெக்டாக தான் போட்டது. சும்மா ஜாலியாடி ஒரு ப்ரெஷர் தான், ஆனால் ஜாலி. டாட்டூ அப்படின்றது ஒரு எமோஷ்னலாக சில பேருக்கு இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கப்புள்ஸ் சில பேர் வந்து லவ்வரை போடுவாங்க, இல்லை வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அம்மா இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து நெஞ்சில் வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க, டாட்டூ போடுறாங்க அப்படின்றது புதுசாக இருந்ததா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது டாட்டூ போட்டிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ஆர்டிஸ்ட்டு செலிபிரிட்டியோட ஃபோட்டோ பண்ணியிருக்கோம், அது காமனான விஷயம். ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டோட ஃபோட்டோ பண்ணுறது
நியூவான விஷயம். யாருமே அந்த இடத்துல வந்து பண்ணது கிடையாது. அதான் ஒரு உண்மையான விஷயம். எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து ஒரு நடிகரோட முகத்தை வந்து ஒரு நடிகர் போட்டது கிடையாது. கேட்டகிரி வேணால் வேறு வேறு கேட்டகிரியாக இருக்கலாம். ஆனால் நடிகர்ன்ற தலைப்பில் கூத்துன்ற தலைப்பில் எல்லாருமே ஒன்றா தான் வருவாங்க. அப்படி யாரும் போட்டுக்கிட்டது கிடையாது. அதான் அவர் வந்து நடிகரோட ஒரு தளபதி அந்த முகத்தை தாண்டி அவர் ஒரு தலைவரோட முகமாக போட்டுக்கிட்டதா எங்கிட்ட சொன்னார். ஆமாம், இதுக்கு திரையில் பார்த்த தளபதி வேற, விஜய் அண்ணா வேற, விஜய் சார் வேற, இப்போ தலைவராக நான் பார்க்கறது வேற அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு ஆமாம் ஆமாம் சூப்பர்ப்பா, சொன்ன விஷயம் நல்லா இருந்தது, நல்லா சொன்ன நீ. ஓகே ஓகே. தென் இப்படி ஒரு அழகான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப வியர்டான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த டாட்டோ ஃபீல்டில். ஸோ உங்களுக்கு ஹரிஹரனை தெரியுமா? ஹரிஹரன் மீன்ஸ் இப்போ ஏலியன் பாய் அப்படின்ட்டு ஏலியன் ஈமோ பாய் உங்களுக்கு தெரியுமா? ஐ மீன் தெரியும், பர்சனலா தெரியுமா? ரொம்ப பர்சனலாலாம் கிடையாது. எல்லாருமே ஒரு சக மனிதராக நம்ம பேசுவோம்ல. நல்லா அவருக்கு நம்மளை பார்த்துருப்பாரு, நம்ம ஃபேமில் இருக்கிறது நம்ம பார்த்துருப்பாரு. அவர் ஒரு ஹாய் சொல்லியிருக்காரு. என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கள் அண்ணனோட தெரிஞ்சவர் அவர் அடிச்சுமா அவர் நேரில் பார்த்துருக்கீங்க, பேசியிருக்கீங்களா? நேரில் இது மீட் பண்ணது கிடையாது. சும்மா வீடியோ காலில் ஒரு வாட்டி பார்த்துருக்கோம், ரேராக ஃபோனில் பேசியிருக்கோம், அந்த மாதிரி தான். ஓகே. ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட்டாக நான் உங்ககிட்ட ஒரு பர்சனலாக கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து ஏலியன் எமோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓகே, இந்த பையன் வித்தியாசமாக பண்ணுறானே அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்ததா, ஒரு வியர்டாக இருந்ததா? இல்லை, நான் இனிமேல் யாரை பார்த்தும் வியர்ட் ஆகணுன்ற அந்த விஷயம் கிடையாது. வியர்டுன்றது வந்து உங்களுக்கு இருக்கலாம், அவருக்கு இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கு எனக்கு அது வியர்டாக இருக்காது. பெர்ஸ்பெக்டிவும் பாயிண்ட் ஆஃப் வியூவும் மாறும். ஆனால் நம்ம வியர்டாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, வித்தியாசமாக இருந்து வித்தியாசமாக பரவாயில்லடா, நான் இதை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் இந்த கல்ச்சரை பற்றி, அதனால எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரியல. பரவாயில்ல, சவுத் இந்தியாவில் ஒரு பையன் ஆல்ரெடி நான் இன்டர்வியூஸ்லாம் சொல்கிறேன், பெரிய விஷயம் தான். சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது அது ஒரு வித்தியாசமான விஷயமா நான் பார்த்தேன். ஓகே, இப்படியும் லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வேர்டை நீங்கள் மார்க் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 20 இயர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் டெவலப் ஆகிடுவாங்க இந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வித்தியாசமான விஷயமா பார்த்தேன். ஓகே. இன்னொன்று என்னன்னா, அவர் வந்து பர்சனலாக எனக்கு 2 பேர் ரோல் மாடல். ஸோ அவங்கள பார்த்து தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரினர்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்க கல்ச்சர் அப்படி இருக்கும்போது இந்தியாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு வர விஷயத்த நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் யாருமே பண்ணாததுன்னு கிடையாது, இதில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்த் சைடில் பண்ணிருக்காங்க, சவுத் இந்தியா. ஆமாம், சவுத் இந்தியா, ஐ மீன் தமிழ்நாடு, இந்த சைடு பார்டர்ஸ் இவ்வளோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இவர் கொண்டு வந்திருக்காரு. சவுத் இந்தியாவில் வந்துருச்சு. அங்கெல்லாம் அப்படியே காமனாக ஒரு விஷயம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 பீப்புள்ஸ் 2000 5000 பீப்புள்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இவர் ஒருத்தர் வந்திருக்காரு, இது மாதிரி அப்படியே டெவலப் ஆகும். ஸோ இங்கே ஒரு 1000 பீப்புள்ஸ் அப்படின்னு ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 10,000 பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஆகிடுவாங்க. பண்ணாத விஷயம் கிடையாது, பண்ணது சவுத் இந்தியாவில் புதுசு. சவுத் இந்தியாவில் புதுசு அப்படிங்கும்போது இப்போ பாடி மாடிஃபிகேஷனில் எக்ஸ்ட்ரீம்னா என்னென்ன இருக்குது? இப்போ அவங்க வந்து கண்ணில் இது பண்ணியிருக்காங்க, தென் டங் வந்து கட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்னு பார்த்தா கடவுள் வந்து படைக்கும் பொழுது ஆணோ பெண்ணோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தோடனே கேட்பாங்க எந்த குறையும் இல்லாமல் வந்து பிறந்திருக்கா குழந்தை, அது போதும் சந்தோஷன்ட்டு. அந்த குறையை வந்து நல்ல குழந்தை பிறந்தா கூட அதை குறையாக ஆக்குறது தான் பாடி மாடிஃபிகேஷன். ஸோ ரொம்ப வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலையே எடுத்துருவாங்க, 2 விரலில் இருப்பாங்க, காலில் வந்து விரலே இல்லாமல் நடக்கிறது, இந்த கார்னர் விரலில் மட்டும் கட்டை விரலையும் சுண்டு விரலையும் மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை வெட்டிடுறது, நடுவுலேயே வெட்டிடுவாங்க. 2 முடியுமா? பேலன்ஸ் மிஸ் ஆகும். எப்படி உங்களுக்கு பண்ண முடியும்? எல்லாமே வேணும்ல, அவங்க பழகிப்பாங்க, பழகிறது தானே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நான் சிலர் பார்த்துருக்கேன், இந்த மூக்கில் ஓட்டையை போட்டு இங்கே இருக்க போனை கிராக் பண்ணிவிட்டு இந்த நாக்கை வந்து மூக்கு வழியாக விடுவாங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா நாக்கு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மூக்கில் சறுக்கு போய்ட்டு வரல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நட்டு போல்டு ஸ்டெயின்லெஸ்ஸான விஷயத்த அந்த மாதிரி சில பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் இருக்குது, அதுக்குன்னு காஸ்மெட்டிக்ஸ் சில பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போது சர்ஜரிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இம்ப்ளான்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போது பிரெஸ்ட் இம்ப்ளான்ட்டாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் பண்ணுறாங்களா, அதுக்கான விஷயம் வச்சுருக்காங்களா எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மாதிரி சிலதை வச்சு மண்டையில் நெட்டு போல்டு வச்சுக்கிறது, கையிலலாம் வந்து ஸ்டோனாக வச்சு அவங்கள ஒரு குரோக்கடைல் மாதிரி காட்டுற மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே, இதனால உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்கா? இல்ல கண்டிப்பா ஏற்படுமா அப்படி சொல்ல முடியாது, செத்துருவாங்க நம்ம சொல்ல முடியாதுல, ஏற்படலாம். எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் கேக்குறேன் ஆப்ஷன், அத ஒரு ரேஷியோல தான் சொல்ல முடியும். ஒரு ஓகே 9:1 1:9 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆகலாம் ஆகாமலும் இருக்கலாம், சாகலாம் சாகாமலும் இருக்கலாம், அந்த மாதிரி. அதனால வந்து நம்ம முடிவு கிடையாது, அவங்கள முடிச்சுக்கிறதுல தான் இருக்கு. ஓகே.
அவங்களா முடிச்சுப்பாங்கன்றீங்க. அவங்களா முடிச்சதுதான் இருக்கு. அவங்க தான் அது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கு. ஆனால் எல்லாமே சுய விருப்பத்தில் அவங்க பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காரை வந்து நான் 150 நான் 400 200 நான் ஓட்ட போகிறேன்னா நான் ரெடி ஆகிப்பேன். பார்த்துக்கலாம்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்க ஆட்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பெருசு கிடையாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பேஷனேட்டாக பண்ணுறாங்க அப்படின்னாலும் 13 lakhs செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ பணம் இதில் வந்து நம்ம அந்த டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க சம்பாரிச்சிட முடியுமா? இந்த ஃபீல்டில் அவங்க சம்பாரிச்சிடலாமா? 13 lakhs இதுக்கு மட்டுமே அவர் செலவு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டாக அவங்க கிட்ட ஒரு கேள்வி, ஸோ இவ்வளோ சம்பாரிச்சிடலாமா? டாட்டூ ஆர்டிஸ்ட் வேற, பாடி மாடிஃபிகேஷன் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பாடி மாடிஃபிகேஷன் இஸ் லைக் நம்ம உள்ள இருக்க இன்டீரியரை மாத்துற மாதிரி. இல்ல அவங்க வந்து டாட்டூ ஆர்டிஸ்ட் அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன கேக்குறேன்னா அவங்க டாட்டூ ஆர்டிஸ்டாவும் இருக்காங்க. டாட்டூ ஆர்டிஸ்ட் சம்பாதிக்கிறது வேற, பாடி மாடிஃபிகேஷன் பண்றவங்க சம்பாதிக்கிறது வேற. ஸோ ரெண்டு பாயிண்ட் ஆஃப். ஓகே, அவங்க ரெண்டு தான் சம்பாதிச்சதுனால இவ்வளவு சம்பாதிச்சிருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அவ்வளவு செலவு பண்ணது காசு எங்க இருந்து வந்ததுன்னு கேக்குறீங்களா? அவங்க வீட்டுல குடுத்துருக்கலாம். ஒரு எப்படி சாதாரணமா ஒரு பையன் வந்த உடனே அவர் சொல்ற அளவுக்கு பெருசா நிறைய டாட்டூஸும் பண்ணி இல்ல, நிறைய ஏர்ன் பண்ணிருக்க முடியாது. எப்படி 13 லட்சம் செலவு பண்ண முடியும்? அவரோட சேவிங்ஸா இருக்கலாம், வேற என்ன பண்ணிருக்காரு, அவங்க அம்மா அப்பா கொடுத்ததா இருக்கலாம். ஸோ அவர் வந்திருக்க பீரியட் ரொம்ப கம்மி, ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி தான் ஸ்டுடியோ வச்சிருக்காரு, அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்காரு. அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் வந்து பெருசுல, அந்த நம்பர்ஸ் பெருசு, அது எப்படி வந்திருக்கோன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு யூகம் அப்படி இருந்தாலும் அவங்க அம்மா அப்பா கொடுத்துருக்கலாம், சேவிங்ஸாக இருக்கலாம், எப்படி ஆனாலும் இருக்கலாம், அதில் ஜாலியாக செலவு பண்ணியிருக்காரு அவர். ஓகே, பாடி மாடிஃபிகேஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியா தவறா? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறீங்களா? நான் சொல்லணும்னா எதுவுமே இங்கே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இங்கே எதுவுமே வந்து சரின்னு சொல்கிறதுக்கு யார் அதை சரின்னு சொல்லுவா? அப்போ அவங்க சரியாக இருக்காங்களான்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி எத்தனை வைங்களாம் தப்பு இருக்கும். எல்லாருமே இங்கே தப்பானவங்க தான், எல்லாருமே இங்கே வந்து கெட்டவங்க தான். ஆனால் வந்து கேவலமாக இருக்க வேணாம், அவ்வளோதான் விஷயம். நான் அதை வந்து சரியாக தப்பான்னு சொல்ல எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்க பண்ணும் பொழுது அது சரி. ஓகே, அதை நான் வந்து வெறுக்கிறது தப்பு. அதுக்கு வந்து யோர் விஷன் சொல்கிறது தான் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நாங்கள் வெறுத்தோ அதை அவாய்ட் பண்ணி நான் ஒதுக்குறேன்ப்பா அப்படின்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் வாழ்க்கை அவன் வாழ்கிறான். ஓகே, இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் அதிகமாக விரும்புவாங்களா? பாடி மாடிஃபிகேஷன் பண்ணுறது நம்ம ஊர் ஆட்கள் விரும்புறது கிடையாது, அதுதான் ஒரு விஷயம். நிறைய பேர் இப்போ நீங்கள் எடுத்தோடனே வியர்டுன்னு வருது இல்லை, அது அந்த மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருமே ராஜேஷ் கிடையாது, எல்லாருமே கொஞ்சம் காமனாக அப்படி யோசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெறுக்கிறாங்க. அது வந்து என்ன விசித்திரமாக இருக்கான், விசித்திர ஜந்துவாக இருக்கு, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் அது வந்து ஃபஸ்ட்டு டைம் வரும்பொழுது ஒரு விஷயங்கள் புதுசாக வரும்பொழுது விசித்திரமாக தான் தெரியும். நாளடைவில் நிறைய பேர் பண்ணும்பொழுது அது ஒரு காமனான விஷயமா தெரியும். அப்புறம் அது ஒரு கம்யூனிட்டியாக மாறும், அது அப்புறம் ஒரு கல்ச்சராக மாறும். ஓகே, நம்ம ஆட்கள் ஆனால் இப்போ வரவேற்கிறது கிடையாது இல்லையா? ஓகே ஓகே, இப்போ டாட்டூன்னு எடுத்துக்கலாம். இப்போ டாட்டூவில் வந்து இப்போ ஒன்றும் செய்யாது, பட் இன் ஃபியூச்சரில் உடம்புல வந்து கேன்சர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு டாக்ஸ் போய்கிட்டு தான் இருக்குது இன்னமும். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை? டாக்ஸ் போனவங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க சாகிற வரைக்கும், செத்ததுக்கு அப்புறம் சாவத்துக்கு முன்னாடி வேணால் பா வருதான்னு பார்த்துன்னு இருப்பா அப்படின்னு சொல்லலாம். அவங்க வேலை வெட்டி இல்லாமல் பார்த்துன்னு இருக்கலாம். ஆனால் போட்டவங்க நாங்கள் எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருக்கோம். கரெக்டாக போட்டால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது மாதிரிலாம் வரதுக்கான சான்சஸ் வந்து பெரிய அளவில் கிடையாது. குவாலிட்டியாக போட்டால், இன்கேஸ் நீங்கள் வந்து குவாலிட்டி இல்லாமல் போட்டால் கேன்சரில் என்ன வியாதிகள் வேணாலும் வரலாம். அது டாட்டா ஃபீல்டுலன்னு கிடையாது, எல்லா ஃபீல்டுலேயும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த யூனியனு, அந்தந்த யூரோப்பாக இருக்கட்டும், அங்கே இருக்க ஒரு கம்யூனிட்டியாக கைட்லைன்ஸுக்கு உட்பட்டு அது எல்லாமே ரெடி பண்ணி வந்ததாக இருக்கட்டும், யூஎஸில் வெரிஃபைட் பண்ண இங்காக இருக்கட்டும், இப்படி தான் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால, இம்போர்ட் பண்ணும்போது தவறானதாக இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணி இந்தியாவுக்குள்ளே வர விடாமல் பண்ணுவாங்க, அது இல்லீகல் ஆகிடும். இங்கே வந்து அந்த இங்கே கஸ்டம்ஸ்லேருந்தே உள்ளே வரும்பொழுது அது லீகலாக இருக்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்படி லீகலாக இருக்க விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. சொல்கிறவங்க சொல்லலாம். ஓகே ஓகே, தென் வந்து இந்த டாட்டூ அப்படின்ற விஷயம் ஆதி காலத்தில் பச்சை குத்துறதுன்னு ஆரம்பிச்சது. ஸோ க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ பிளாக். வேற என்னென்ன கலர்ஸ் இருக்குது, இதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா? இதில் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் கலர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கே வந்து இன்னும் குவாலிட்டியை ஏற்றிருக்காங்க. அப்போ ஆயாவுக்கு தெரியாது எப்படி குவாலிட்டியை ஏற்றணுன்ட்டு. இன்னைக்கு தான் அதுக்கு தானே சயின்ஸ் படிச்சிருக்காங்களே. ஓகே, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அதை குவாலிட்டி ஏற்றுற விதமா அதில் ஒன்றும் இல்லை, சாக்கோல்ன்ற ஒரு விஷயம் தான் இருக்குது. அப்புறம் ஸ்டைலைஸ்டு வாட்டர்னு இருக்குது. நான் அதான் கேட்குறேன், ஏன்னா க்ரீன் கலரில் அப்போ வந்து பாட்டியெல்லாம் குத்தினாலும் இப்போ இந்த காலத்தில் இருக்க, இப்போ நம்ம பாட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றும் ஆகலை, ஏன்னா அது வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இருக்கிற டாட்டூ கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுனால இன் ஃபியூச்சர் நம்ம
நமக்கு கேன்சர் வரதுக்கு அது வாய்ப்பு. சைனா ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம இந்த சைடு யூரோப் இவங்களாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், இத்தாலி, ரோம், யுத்தோப்பியா இவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களாம் வந்து அந்த ஊர் மக்களே அவாய்ட் பண்ணுவாங்க. அங்கே பேன்னா பேன் தான். ஸோ அந்த மாதிரி பேன் பண்ண இங்க அவங்க வெளியவே சஜஷன் பண்ண மாட்டாங்க. அது இம்போர்ட்டும் ஆகாது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஆகாது. சைனாலேருந்து மேபி வர இங்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிறதுக்கு குவாலிட்டி தரம் கம்மியாக, ஐ மீன் காசை கம்மியாக இருக்க பொருளை வாங்கி பண்ணும்பொழுது இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை ஒரு டாட்டா ஆர்டிஸ்ட் தான் வந்து நேர்மையாக ஒரு தொழிலை லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, இன்றைக்கி ஆசைப்பட்டு காசை குறைச்சி நான் சம்பாதிச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் உங்களோட ஃபேமிலியில் யாராவது வரணுன்னாலோ இல்லை அவங்களோட பையன் வரணும், அந்த தொழிலை தலைமுறையாக நடத்தணும், பொண்ணோ பையனை வரணுன்னாலும் அப்போ முடியாமல் போய்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கும். ஸோ அதனால் வந்து 5-10க்கு ஆசைப்படாமல் கொஞ்சம் இறங்கி பண்ணோம்னா நம்ம 5000, 10,000, 5 கோடி 5 கோடின்னு சம்பாதிக்கலாம். பாடி மாடிஃபிகேஷனுக்கு ஏதாவது படிக்கணுமா? ஏன்னா இவங்க வந்து டாட்டூ ஆர்டிஸ்டாவோ இருந்துட்டு பாடி மாடிஃபிகேஷன் பண்ணுறதுனால இது எந்த ஒரு இதுவும் இல்லாதனால தான் அரெஸ்ட் பண்ணாங்கன்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. பாடி மாடிஃபிகேஷனுக்கு எதுவும் படிக்கணுமா? அதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்களா? நம்ம ஊரில் அது கிடையாதுன்னு நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க. ஸோ இதுக்காக படிக்கணுமா? ஸோ முதல்ல பாடி மாடிஃபிகேஷனுக்கு வேண்ட விஷயம், அதை வேண்டிய விஷயம், தேவைப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு டாக்டர் தேவை. ஏன்னா சர்ஜரி, ஆப்ரேஷன் டாக்டர் இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை. ஸோ அவங்க வேணால் ஒரு லீகலாக இதை மாதிரி லைட்டாக மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது அவங்களுக்காக நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு மெடிக்கல் கவுன்சிலில் அவங்க அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம கூட ஸ்டார்ட் பண்ணலாம், டாக்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இங்கே அது கிடையாது. தேவைகள் இருந்தால் அப்படி பண்ணிக்கிறது டாக்டருங்க ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் இதுக்கான சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியாவில் கிடையாது. ஏன்னா வந்து நான் டாக்டர் கிடையாது. உனக்கு பேசிக்கான ஹேண்டிலிங்க்கே உனக்கு அப்ரூவல் தரல. நீ ஒருத்தரோட தோலை கிழிக்கக்கூடாது, ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ எதுக்கு பாடி மாடிஃபிகேஷன் அப்படின்ற காமன் பர்சன் பண்ணனால தான் இவரு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. வெளிநாட்டில் அப்படின்னு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் இது பாடி மாடிஃபிகேஷன்றது ஒரு டாட்டா ஆர்டிஸ்ட் இவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து டாக்டர்ஸும் பண்ணுவாங்க. அந்த டாக்டர் அந்த கல்ச்சரில் இருக்கிறவங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. தவிர்த்து காமன் பர்சன் பண்ணக்கூடாது. அதுக்கான கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கற்றுக்கிறது தான். இப்போ டாட்டா போடுறது சொல்லி தரோம் இல்லையா, அந்த மாதிரி கூட வந்து பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கிறது. அப்படிதானே இந்த பையன் பண்ணியிருக்கான். இவர் கோர்ஸ் பண்ணலைங்களா? கோர்ஸ் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த கோர்ஸ் பண்ணால் எங்கே கோர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொழில் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்கணும்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்குது, இதுக்கான அப்ரூவல் இந்தியாவில் இருக்குன்னா தான் நான் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ நான் டிரைவிங் ஸ்கூலில் நான் கற்றுக்கிட்டேன்னா தான் இங்கே கார் ஓட்ட முடியும். நீங்கள் வந்து கோர்ஸ் யார் சொல்லி தருவாங்கன்னா அந்த கல்ச்சர் அப்ரூவலாக இருக்க கண்ட்ரியில் தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் படிச்சுட்டு அது எங்கெங்கே அப்ரூவலோ அந்த கிரவுண்டில் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் படித்தது ஒரு இடம், இங்கே வந்து ஒர்க் பண்ண எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அர்மேனியாவில் போய்ட்டு கோர்ஸ் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வாரில் வந்து அந்த இடத்துல கூட நிறைய பேர் போய்ட்டு படிக்கிறாங்க. இப்போ யூகேல படிக்கிறாங்க, டாக்டர் படிக்கிறாங்க. படிச்சு இங்கே டாக்டருக்கு அலோவ் பண்ணுறாங்க, அதனால வந்து ஒர்க் பண்ணலாம். நீ படிக்கிறது ஒரு இடம், ஆனால் இங்கே அப்ரூவலே கிடையாது, இங்கே வந்து ஒர்க் பண்ணால் பிடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிக்கணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பையன் அந்த டங் கட் பண்ணிக்கிட்டப்பையும் சரி அண்ட் ஐல இருந்து இன்ஜெக்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் அந்த பையன் நிறைய இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். எடுத்தீங்களா? இல்லை, நான் இது வரைக்கும் அந்த பையனை பார்த்தது கிடையாது. இந்த பையன் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த டங் கட் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும், இல்லை வந்து ஐ இன்ஜெக்ட் பண்ணது நிறைய பேருக்கு 1 இயராகவே ரீசெண்ட் டைம்ஸில் ஏலியன் எமோன்றது யாருன்னு தெரியும். ஸோ அப்போல்லாம் அரெஸ்ட் ஆகாமல் இப்போ அரெஸ்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன்? நம்ம பண்ணிக்கிறது வேறு, ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய்ட்டு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் வெளியே கண்ட்ரியில் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹார்ட் சர்ஜரி வெளியே கண்ட்ரியில் பண்ணிக்கலாம், கண்ணுக்கு ஒரு மெடிக்கல் ரீதியாக நீங்கள் வெளியே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் நீங்கள் வெளியே பண்ணிட்டீங்க. பட்டு இங்கே அரெஸ்ட் பண்ணதுக்கு இவர் பண்ணிட்டார் இன்னொருத்தருக்கு. அது அஃபிஷியலாகவும் வீடியோவும் போடுறாரு. வீடியோ போடாமல் பின்னாடி பண்ணாலும் அது குற்றம் தான், வீடியோவில் காட்டினாலும் குற்றம் தான். ஸோ அதனால வீடியோவில் வராமல் பின்னாடி பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். பண்ணக்கூடாது தான், டாக்டர் எல்லாம் பண்ணக்கூடாது. அதை வந்து இவர் இன்னொருத்தரோட நாக்கை அறுத்து அதுக்கு மருத்து போகிற மருந்து எல்லாமே போட்டு ஸ்டிச்சிங்லாம் போட்டதுனால அரெஸ்ட்டு. இவர் பண்ணிட்டதுனால அரெஸ்ட்டு கிடையாது. ஸோ நிறைய பேர் அதே கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, அவர் பண்ணிட்டனால வந்து கல்ச்சர் டேமேஜ் ஆகி அப்படி கிடையாது. ஓகே, ஸோ பர்சனலாக உங்ககிட்ட என்ன சேட்டை ராஜேஷ் கிட்ட அதிகமாக உங்களை பற்றி மக்கள் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய சம்பாரிச்சிட்டாரு. ஸோ இந்த விஷயம் இல்லை அப்பப்போ வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ஏன்னா கையில் கழுத்தில் பயங்கரமாக இருக்குது. இப்படி காட்டுங்களேன், 3 விரல் மட்டும் தான் மிச்சமாக இருக்குது. இப்படி காட்டுறதோட இப்படி காட்டுறலாம். ஓகே, கழுத்துலையும் பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களோட இன்கம் என்ன? எல்லாமே கல்யாணி கவரிங்க.
இப்பதானே சொன்னீங்க எனக்கு எல்லாரும் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நான் கரெக்ட். இதெல்லாம் வந்து அன்பின் அடிப்படையில போட்டது. அந்த அன்பு எல்லாமே கோல்டு தான். ஆமா ஆமா, எல்லாமே வந்து அன்பின் அடிப்படையில போட்டது தான். ஓகே. அந்த அன்பு எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள இருந்து தான் வந்தது. யாரெல்லாம் நம்மளை கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட அன்புல நான் போட்டுக்கிட்டது. நான் வந்து பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள்னால நான் வாழ்க்கையில் முன்னேறி எனக்கான விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஃபேமிலியும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் தவிர்த்து ப்ரெசன்டேஷன்லாம் வாங்க மாட்டோம். அது கஷ்டம். அது ஏன்னா நான் ஒருத்தவங்க இப்போ எனக்கு பண்ணிடுவாங்க, திருப்பி அவங்களுக்காக நான் பண்ணணும். அது வரையும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இல்லை மிஸ் பண்ணிட்ட தெரியாமல் வேலை இல்லைன்னா நான் பண்ண அவங்க பண்ணலன்ற மாதிரி ஆகிடும். நான் பண்ணுறதோடு நிதி பண்ணி தவிர்த்து வெளியேந்து எதிர்பார்க்க மாட்டேன். அது வேண்டான்ட்டு. ஸோ நம்ம பண்ணிக்கிட்டே தான் அதெல்லாம். அன்புன்றதை கொடுக்கறது தானே. இப்போ நீங்கள் உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் கொடுத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. அந்த அன்பு அது போதும். அதை நான் அன்புன்றதை தாண்டி நான் கொடுக்குறது ஆறுதல். ஓகே. நான் அன்பு வந்து நான் கொடுத்துட முடியாது. அன்பு எப்படின்னா நான் ஆறுதல் தான் கொடுக்குறேன். நான் வந்து வெறுக்கலை, நான் ஆறுதல் தான் கொடுக்குறேன். ஆனால் ஒரிஜினல் அன்பு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் கொடுக்க முடியும். அது ஒன்று ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துக்கணும். என்னை தாண்டி என்னை பார்த்துறவங்களுக்கு கொடுக்கணும். அதை தாண்டி தான் நான் வெளியே வர முடியும். நான் நடிக்கலாம், நான் எல்லாரும் மேலேயும் அன்பாக இருக்கேன், என்னை சுற்றி இருப்பவர்கள் மீது நான் அன்பாக இருப்பேன்ட்டு இருக்கலாம் முடியாது. அதெல்லாம் சுயநலம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களா, அப்படியே அங்கேருந்து கனெக்ஷன் கட்டாகும். சுற்றி இருக்கவங்க காணாம போவாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சுயநலத்தில் ஃபேமிலிக்கு காட்டுவாங்க. அதை தாண்டி என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது அவங்கள தான் பார்த்துப்பாங்க எல்லாருமே. அப்படின்னும் பொழுது அன்பு வந்து அப்படி அலைப்பாயாது. அது ஒரு ஆறுதல் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் தாண்டி அப்படின்னு ஒரு அக்கறையாக அப்படி காட்டுறது தான். ஓகே, நைஸ் நைஸ். ஸோ லாஸ்ட் ஒரு ஃபைனல் கொஸ்டின். ஸோ நீங்கள் டாட்டூ போடும்போது இப்போது நீங்கள் அந்த கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே பிக்கப் லைனாக போடுறீங்களே, ஸ்கிரிப்டா இல்லை உங்கள் ஆழ் மனசுலேருந்து தானாக வரதா? அதுதாங்க எப்படி சொல்லணும்னா ஆள் மனசுலாம் போவேண்ணா, மைண்ட்ல இருந்து பாட்டு ஆமா ஆமா டக்குன்னு வந்துடும். ஆமா, எப்பயுமே அழகை ரசிக்கும் பொழுதோ இல்லை வந்து பேசும்பொழுதோ அது வந்துடும் இல்லையா. இன்னொன்று இது ஸ்கிரிப்ட் பண்ணி சொல்றது கதை கிடையாது இல்லை, அது கவிதை இல்லை. ரீசெண்டாக கூட நாங்கள் பார்த்தோம், அவங்க நிலா தானே அவங்க ஆக்சுவலி டாட்டூ போட வந்தாங்க. ஸோ 3 நிலா இருக்குது, ஒன்று வானத்தில் ஒன்று கீழே நீங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இப்படி தானாக வருது இல்லை? ஆமாம், அது அசால்ட்டாக வந்துடும். திட்டோவில் அவங்களுக்கு அசால்ட்டாக வருது ஆடிட்டு. ஆமாம், அசால்ட்டாக வந்துடும். அது எப்படின்னா அது வந்து எனக்கு பிடிக்குங்க. எனக்கு நான் வந்து கொஞ்சம் யோசிப்பேன். நான் இந்த கவிதைலாம் யோசிப்பேன். எனக்கு பாட்டு கேட்கறது பிடிக்கும், எனக்கு கவிதை படிக்கிறது பிடிக்கும், கேட்கறது பிடிக்கும். அதனால் வந்து நானாகவே ஏதாவது ஒன்று பேசும்போது ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த பிக்கப் லைன் நல்லா இருந்ததுன்னா அதனால் வந்து அதெல்லாம் வந்து அப்பப்போ வர்றது தான். அப்பப்போ வரலனாலும் வரப்போ நோட் பண்ணி வச்சுப்போம், வந்தப்புறம் சொல்லுவோம். இல்லை வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். இது வரைக்கும் எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்கீங்க கணக்கில்? ஆமாம், அங்கங்கே சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது கவிதையாக அப்படியே முடிச்சுட்டு போயிடும். அது சொல்லிட்டு நம்மளே சந்தோஷப்படணும். சிலது நல்லா தான் இருக்குது, சிலது நல்லா இல்லாமல் இருக்கணும். அந்த கவிதையை தாண்டி நம்ம கதை எழுத ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு புள்ளி வச்சிருவாங்க. இல்லை நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க இப்போ. ஓகே, நைஸ். ஓகே, கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்லாம் போட்ட உடனே பேனா மட்டும் மிஸ்ஸிங்கு. சரி, ஓகே ஓகே. ஸோ இன்டர்வியூ ரொம்ப சூப்பராக போச்சு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறையா ஸ்டுடியோஸ்லாம் வைக்கணும், டாட்டூ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.